இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுதினிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், நம்முடைய பிடிவாத குணத்தை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிடிவாத குணத்தை, ஒரு முடிவு, ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு, நம்முடைய பிடிவாத குணத்தை மாற்ற வேண்டும். பிடிவாத குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதனுடைய பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். இந்த பிடிவாத குணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், வல்லமை இழந்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் எரிபலிகளோடு ஏனைய பலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள். நீங்களே உண்ணுங்கள். உங்கள் எரிபலிகளோடு ஏனைய எரிபலிகளையும் சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே உண்ணுங்கள். நீங்களே சாப்பிடும். எனக்கு வேண்டாம். நீ எனக்கு படைக்கிறேன்னு சொல்லி, நோன்பு இருக்கிறேன்னு சொல்லி, உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி, இந்த தவ காலத்தில் ஏமாற்று வழிகளுக்கு இடம் கொடுக்காதே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து நான் விடுவித்த போது எரிபலிகள் பற்றியோ ஏனைய பலிகள் பற்றியோ அவர்களுக்கு நான் எதுவும் கூறவும் இல்லை, கட்டளையிடவும் இல்லை. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். நலம் பயக்கும். நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது. பசாசு அலை கழிச்சு கொண்டு போயிடுவான். பிளான் பண்ணுவான், எப்படிடா யாரை விழுங்கலாம், கர்ஜிக்கும் சிங்கம் போல பதுங்கி இருப்பான். கர்ஜிக்கும் சிங்கத்தை போல பதுங்கி இருந்தவன் வேட்டையாட பார்ப்பான். ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய வேதனை நிறைந்த வார்த்தைகள். ஆவியானவர் என்று நம்மை பார்த்து அவருடைய வேதனை உள்மன காயம். ஆண்டவருடைய பாடுகளை தான் தியானிக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், உலகின் மீது இரக்கம். அவர் இரக்கம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். என் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டத்தின்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். அன்றைய சமூகத்தில் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்வார், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போக நினைக்கிறீர்களா?
நீங்களும் ஓடி போக நினைக்கிறீர்களா? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவருடைய உள்மன காயத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. பாடுகளை மட்டும்தான் தியானிக்கிறோம், சிலுவை பாதையில் தியானிக்கிறோம், விழுந்து விழுந்து தியானிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு உள்மன காயம் உண்டு. இன்னைக்கு நமக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிட்டா, ஏதாவது சொல்லிட்டா, அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு பழிவாங்கும் எண்ணம், பழிவாங்கும் குணம், பிடிவாத குணம் நமக்குள்ளே இருக்கு. ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்களே, ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க என்னை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, என்னை இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் அதை நீ நினைக்க எரிச்சலும் புகைச்சலுமாக இருக்கும். உடம்புல முழுவதும் வேதனையாக இருக்கும். ஆனால் அதை மறந்து மன்னித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படும். உங்களுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாள் சொன்னதைப் போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மாறாக பிடிவாத குணமுடைய தீய உள்ளத்தின்படி நடக்காதீர்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள் அவர்கள். இன்று நாமும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் டெவலப் மேலே போகணுமே தவிர ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? ரிவர்ஸ் போயிட்டுருக்கோம். படுகொலிக்கு மறுபடியும் மீண்டும் அதே படுகொலியில் விழப்போகிறோம். எச்சரிக்கையாக இருங்க. விழுந்து விடாதபடி பார்த்துக்கங்க. உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்கங்க. இது இறுதி காலம். திருடனை போல அந்த இறுதி காலம் தெரியாது. எப்போன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறார் 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 25ஆம் வசனம். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். ஆமேன், ஆமேன். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வார்த்தையை. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாக இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிகம் தீச்செயல் செய்தனர். அல்லேலூயா. அதிக தீச்செயல். அதனாலதான் 27ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே. இது சிந்தித்து பாருங்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல்லு. உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. உண்மை என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் வேதம், வேதம் என்றால் இறை வார்த்தை. விதை அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது, அது அழிந்து போயிற்று. விதை, இந்த விதை ஊமையில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார். விதை விதைக்கப்பட்டது. சில விதைகள் சாலை ஓரங்களில் விழுந்தது, சில விதைகள் பாறை மீது,
சில விதைகள் முட்செடிகள் மீது, சில விதைகள் நல்ல நிலத்தில். இந்த முதல்ல விழுந்த விதை ரோட்டில் விழுந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சாங்க, பசாசு வந்து, அழகை வந்து அந்த விதைகளை கொண்டு போயிட்டோம். பறவைகள் வந்துச்சு, எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாறை சந்தில் விழுந்த விதைகள் அங்கே மண் இல்லை, வேர் போகலை, சந்தில் முளைச்சிச்சு, வளரல. முட்செடிகள் நடுவே விழுந்த விதைகள் என்னாச்சு, இருக்கிறதுனால அது வளரல. எப்படி இருக்குச்சு? இன்னைக்கு வாழ்க்கையில் நமக்கு அப்படிதான். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், துயரம் வந்து நம்மளை நெருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறோம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலனை தந்தது. இன்னைக்கு அப்படிதான் விதை நிறைய ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார் ஆண்டவர். அந்த விதைகள் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறதா? விதைத்த விதை உங்கள் சிந்தனைகளை ஊடுருவுகிறதா? அவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் உள்ளத்தையும் ஊடுருவும், எலும்பையும் மஜ்ஜையும் மூட்டையும் ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்து பார்க்கிறது. சத்தியம் இல்லை, உண்மை அழிந்து போயிற்று, சத்தியம் அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. உங்கள் வாயில் போட்ட விதை விதைக்கல. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது. எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த தவ காலத்தில்? நமக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கிறதா? உண்மையாய் வழிபடுகிறோமா? ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறோமா, பிசாசுக்கு ஊழிய செய்கிறோமா? ஊழியந்தான் ரெண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதென்றால் ஆண்டவருக்கு, பிசாசுக்கு ஊழியம் செய்யணும் பிசாசு. எதை விரும்புகிறீர்கள்? உங்களுக்கு செவி சாய்ப்பதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதா? பேதுரும் யோவானும் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 24ஆம் வசனம், ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேரும். அது கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பவே போவேன் என்று சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகள் அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாகும். அல்லேலூயா. முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாகும். இவ்வளவு காலம் நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருந்தேன், ஆண்டவருக்குள்ளே தானே இருந்தேன், அவருடைய வார்த்தையை தானே படித்தேன், எல்லாமே செஞ்சேங்க. ஆதாமேவாள் ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க. ஒரே ஒரு நொடி பொழுது ஏமாந்து போனார்கள், சாத்தானுடைய சோதனையில் விழுந்தார்கள், முடிஞ்சு போச்சு அவங்களுடைய லைஃப். சபிக்கப்பட்டார்கள், புறம்பே தள்ளப்பட்டார்கள். அப்போ கூட இரக்கம் காட்டுகிற தேவன் அங்கே ஒரு மாசு மறுவற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. தோலினால் ஆடை செய்தவர்களை வெளியே துரத்தினார். தோலினால் ஆடை செய்து அப்போ கூட விடலை. இரக்கத்தின் தேவன். ஆண்டவருக்காக நீ உண்மையான ஊழியம் பண்ணு. அதனால தான் லூக்கா 11:23 சொல்லுகிறது, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆமன் பார்ந்தவர்களே, இந்த தீயாவியை குறித்து மிக அழகாக சொல்லுங்க. தீயாவி திரும்பி வரும், விடமாட்டான். நீ நல்லா இருக்கிற, நல்லா ஜபிக்கிற, நல்லா சுதிக்கிற, நல்லா பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டா உனக்குள்ள அந்த அகம்பாவம் வந்துடும்.
அகம்பாவம் வந்துடும். நான் நல்லா வாசிக்கிறேனே, நல்லா எடுக்கிறேனே, நல்லா பாடுறேனே, நல்லா ஸ்துதிக்கிறேனே, அந்த அகம்பாவம் ஆன்மீக அகம்பாவம். அல்லேலூயா. ஆன்மீக அகம்பாவம், ஆன்மீக சிந்தனையில் நான் நல்லா படுறேன், நான் நல்லா பாடுவேன், நல்லா வாசிக்கிறேன், நல்லா பண்ணுறேன். எங்கே நான் தலைவனானால் எனக்குரிய மரியாதை எங்கே? நான் தகப்பனானால் எனக்குரிய மரியாதை எங்கே? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லும். ஆமன் வாழ்ந்தவர்களே, தீயாவிகள் கடவுளால் விரட்டப்பட்டு பாலை நிலைகளில் சுற்றித் திரிவதாக யூதர்கள் நம்பினார்கள். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இங்கு இறை வார்த்தையை கேட்டும் அதை நம்பாது அல்லது மனம் மாறாது ஏனோ தானோ என்று வாழ்க்கை நடத்துபவர்களை பற்றி கூறுகிறார். அதனால தான் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனம் லூக்கா 11 சொல்லுகிறது, என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் நீதிமொழியில் 22:4 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் என்ன? செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும். தாட்சி, அவருடைய சமூகத்தில் தாட்சி. ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும். அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும், தீங்கு அவரை அணுகாது. அதனாலதான் நீதிமொழிகள் 19:18 சொல்லுகிறது, மகன் திருந்துவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து திருத்து, இல்லாவிட்டால் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாக இருப்பாய். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றேன் அருமை தேவச்சனமே. ஆண்டவருக்காக. அதனால தான் நீதிமொழிகள் 19:3 சொல்லுகிறது, மனிதர் தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வர், ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமுறுவார்கள். தம் மடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினம் கொண்டு கும்பிட்டே இருப்பாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி? அதனால தான் நீதிமொழி 17:10 சொல்லுகிறது, சொரணகட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட உணர்வுள்ளவனுக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். சொரணகட்டவனுக்கு வார்த்தை பாருங்க, சொரணகட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட உணர்வுள்ளவருக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். சொரணகட்டவனுக்கு 100 அடி கொடுப்பதை விட உயிருள்ளவருக்கு உணர்வுள்ளவர்களுக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும். ஆமான் பாதர்களே, ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. 146 சங்கீதம்
1:2 சொல்லுகிறது, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ள அளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். மக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில், ஆட்சித் தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அதனால்தான் இன்றைக்கு சங்கீதம் 95 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 95 திருப்பிக் கொள்ளுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. இதுதான் ஏற்ற தருணம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். மறந்து போகாதீங்க. அதனாலதான் 95:6 சொல்லுகிறது, வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், தம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். ஆமென். தவச காலத்தில் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில். சங்கீதம் 95:9 சொல்லுகிறது, அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 95:10 வாசித்து பாருங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். அதான் இறைமையா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர்களோ இந்த தவ காலத்தில் இந்த சிந்தனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், நம் மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிப்போம். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.